மனிதர்களின் மரபணுவில் டிஎன்ஏ சுமார் 50 முதல் 60% வரை மரபணுக்கள் வாழைப்பழத்தின் மரபணுக்களுடன் ஒத்தவை. இது ஏன் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். மனிதர்களுக்கும் வாழைப்பழங்களுக்கும் இடையே உள்ள மரபணு ஒற்றுமை அவற்றின் தோற்றத்தின் ஒற்றுமையை குறிக்கவில்லை. மாறாக இந்த ஒற்றுமை அனைத்து உயிரினங்களிலும் உள்ள அடிப்படை உயிரியல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் மரபணுக்களில் காணப்படுகிறது. அதாவது சுவாசம், செல் வளர்ச்சி, உணவுச் செரிமானம் போன்ற அடிப்படை உயிர் செயல்பாடுகளுக்கு தேவையான மரபணுக்கள் மனிதர்கள், வாழைப்பழங்கள் மற்றும் பெரும்பாலான உயிரினங்களுக்கு பொதுவாக உள்ளன. எனவே இந்த 60% மரபணுக்கள் நம்மை ஒரு வாழைப்பழமாக மாற்றாது, ஆனால் உயிரினங்கள் அனைத்தும் ஒரு பொதுவான மூதாதையரிடமிருந்து வந்தவை என்பதையும் அவற்றின் அடிப்படை உயிர் அமைப்புகள் ஒரே மாதிரியானவை என்பதையும் இது உணர்த்துகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். உங்களுடைய கருத்தை கமெண்ட் செய்யவும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.